ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் 47வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ 46 நாள் கிளாஸ் கடந்து வந்திருக்கோம். அதை ஒரு சின்னதாக ரீகேப் பார்க்கலாம். என்னென்னா ஃபஸ்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு என்னென்னா ஒரு 12 டென்சஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? டென்ஸ் வந்து 12 டென்ஸையும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து இப்போ தொடர்ச்சியாக என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஒரு சில சின்ன சின்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வந்து சென்டென்ஸில் அமையும் போது எப்படி வருது, ஸோ அதனோட பொருள் என்னவாக வருது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதை எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ லாஸ்ட் கிளாஸ் நடந்தது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ். நம்ம அதை வந்து என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 45, 44, 43, 42 அந்த 4 கிளாஸையும் வந்து சேர்த்து லாஸ்ட் 2 நாளில் வந்து நான் ஒரு சின்னதாக ரிவிஷன் பார்த்தேன். 43, 44, அதுக்கப்புறம் 44, 45 அந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து இப்போ இந்த சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ஒரு சின்ன ரிவிஷன் என்னென்னா, எப்பப்போல்லாம் ஒரு டூக்கு அப்புறம் ஒரு ப்ரெசன்டென்ஸ் வெர்பு சேருதோ அந்த மாதிரியான சென்டென்ஸ் வரும்போது வார்த்தைகளில் அதோட மீனிங் என்ன, அதே மாதிரி ஃபாருக்கு அப்புறமா வரக்கூடிய நவுன், டூக்கு அப்புறமா வெர்பு வரும், ஃபாருக்கு அப்புறமா நவுன் வரும். ஸோ இந்த மாதிரி அமையும் போது அந்த வார்த்தைகள் வந்து எப்படி மீனிங் வருது அப்படின்னு பார்த்தோம். எப்போவுமே இந்த டூக்கு அப்புறமா வர்றது வந்து ப்ரெசன்டென்ஸ் வெர்பாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போது ப்ரெசன்டென்ஸ் வெர்பு அப்படின்னா என்ன, ஒரு வெர்பு டேபிளில் 3 ரோ இருக்கும். அந்த 3 காலமில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் அப்படின்னு படிப்போம். அதில் முதல்ல ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய வெர்பு எல்லாமே ப்ரெசன்டென்ஸ் வெர்பு, அதாவது நிகழ்கால வினைச்சொற்கள் தமிழில். ஸோ அதை எப்படி தனியாக வரும்போது அந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு மட்டும் எப்படி இருக்குன்னா கோ, ஸ்பீக், டாக், வாக், ரீட், ப்ளே அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள மீனிங் என்ன அப்படின்னா ஓடு, நட, படி, உட்கார், எழுந்திரு, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அது அப்போ இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு எல்லாமே தனியாக வரும்போது அதை வந்து மற்றவங்களுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி மீனிங்கில் வரும். சரிங்களா? அதுவே சென்டென்ஸில் வரும்போது அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும், பொருள் மாறிடும். சரிங்களா? இப்போ ப்ரெசன்டென்ஸ் வெர்பு என்ன எழுதியிருக்கேன், ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தனியாக வரும்போது ஆர்டர் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? அது எப்படின்னா அந்த கோன்னா போ, அதுக்கு முன்னாடி அந்த அந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்புக்கு முன்னாடி ஒரு டூ சேதுன்னா போக. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கோன்னு எழுதியிருக்கேன்னா அது சென்டென்ஸில் வரும்போது கோ தேர் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே போ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ டு கோ அப்படின்னா ஐ வாண்ட் டு கோ தேர் அப்படின்னா எனக்கு அங்கே போக ஆசையாக இருக்குது. அப்போ முதல்ல சொல்லும்போது கோ அப்படின்றது போ அப்படின்ற மீனிங்கையும், ரெண்டாவது டு கோ அப்படின்னு சொல்லும்போது போக, அங்கே போக எனக்கு ஆசையாக இருக்குது, ஐ வாண்ட் டு கோ தேர், நான் அங்கே போகிறதுக்கே எனக்கு பிரியமாக இருக்குது, விருப்பப்படுறேன் அப்படின்னு வருது. சரிங்களா? போன்றது போகன்னு மாறிடுது. இப்போ பாருங்களேன், வாக்குன்றது நட, ஐ லைக் வாக் தேர் அப்படின்னா அங்கே நட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், ஐ லைக் டு வாக், நடக்க எனக்கு ஆசையாக இருக்குது, நடக்க. இப்போ முதல்ல இருந்து சொன்னது வந்து நட அப்படின்னு சொன்னேன், ரெண்டாவது வந்து நடக்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே. அப்போ கோ அப்படிக்கும், கோவுக்கு முன்னாடி ஒரு வெர்பு, ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தனியாக வந்தால் எப்படி இருக்கும், அந்த ப்ரெசன்டென்ஸுக்கு முன்னாடி வெர்புக்கு முன்னாடி டூ சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போது ஒரு கேள்வி, என்ன கேள்வி பாருங்களேன், நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க. நான் பழம் வாங்க, பதில் வந்து நான் பழம் வாங்க கடைக்கு போனேன். உங்கள் அப்பா கேட்குறாங்க, எப்பா எங்கேப்பா போனேன் இவ்வளோ நேரம், ஆளையே காணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நான் கடைக்கு பழம் வாங்குறதுக்கு போனேன். சரிங்களா? அப்போ அதை நீ எங்கே போனது எப்படி கேட்கலாம், வேர் டிட் யூ கோ அப்படின்னு கேட்பாங்க. கேள்வி இங்கிலீஷில் வேர் டிட் யூ கோன்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் வந்து தமிழில் ஐ வென்ட் டு த ஷாப் டு பை சம் ஃப்ரூட். ஸோ அப்போது கேள்வி வந்து எப்படின்னா எங்கே போனேன் அப்படின்றதுக்கு வேர் டிட் யூ கோ அப்படின்னு கேட்குறாங்க. அது பதில் வந்து எப்படி வருது பாருங்கள், ஐ வென்ட் டு த ஷாப் டு பைன்னு வருது பாருங்கள். அப்போ பைன்றது ப்ரெசன்டென்ஸ் வெர்பு, அதுக்கு முன்னாடி டூ சேரும்போது பையின்னு தனியாக வந்துச்சுன்னா வாங்கு அப்படின்னு அர்த்தம், அதுக்கு முன்னாடி டூ சேர்ந்துச்சுன்னா வாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஐ வென்ட் டு த ஷாப், நான் கடைக்கு போனேன், எதுக்கு, டு பை சம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா
கொஞ்சம் பழங்கள் வாங்க நான் கடைக்கு போனேன் அப்படின்னு மீனிங் வருது. சரிங்களா? இப்போ இந்த பையுக்கு முன்னாடி இந்த ப்ரெசன்ட் வெர்புக்கு முன்னாடி டூ வருது. அதை பற்றி நான் அதிகமாக சொல்கிறேன்னா அது நிறைய இடத்துல உங்களுக்கு வரும். சரிங்களா? அதுக்கு பேர் நீங்கள் இன்ஃபினிட்டிவ்னு படிச்சிருப்பீங்க தமிழில், இங்கிலீஷ் கிராமரில். ஸோ அது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும், அதுதான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போ நீ கடைக்கு எங்கே போகிற, உதாரணத்துக்கு நான் நியூஸ் பேப்பர் வாங்க போகிறேன், ஃபார் நியூஸ் பேப்பர். அந்த டூக்கு அப்புறமா ப்ரெசன்ட் வெர்பு தான் வரணும். ஃபார் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நவுன் வரணும். நவுன்னா என்ன? அதாவது செயல் இல்லாத ஒரு வார்த்தை தான் நவுனு. அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம். சரிங்களா? ஃபார் வந்துச்சுன்னா ஃபாருக்கு பின்னாடி எங்கே போகணுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், இது ஒரு நியூஸ் பேப்பருக்காக கடைக்கு போனேன், கொஞ்சம் பழத்துக்காக கடைக்கு போனேன். சரிங்களா? ஐ வென்ட் டு தி ஷாப் ஃபார் நியூஸ் பேப்பருக்காக கடைக்கு போனேன். ஐ வென்ட் டு தி ஷாப் ஃபார் சம் ஃப்ரூட்ஸ்னால் கொஞ்சம் பழங்களுக்காக நான் கடைக்கு போனேன், அவ்வளோதான். ஐ வென்ட் டு தி ஷாப் டு see மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போனேன். 2 + C, அப்போ டு see மை ஃப்ரெண்டுனா என்னோடய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக கடைக்கு போனேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஃபாருக்கும் அப்புறம் நவுனு. ஃபார் சீயிங் அப்படின்றது நவுனு. சி தான் வெர்பு, சீயிங்கிறது நவுனு. ஃபாருக்கு அப்புறம் நவுன் வருது. கேள்வி ஒன்று தான், எங்கே போகணுன்னு கேட்குறாங்க. டு see மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போனேன். இப்போ பாருங்கள், ஃபார் சீயிங் மை ஃப்ரெண்ட்னா என்னோடய ஃப்ரெண்டை பார்ப்பதற்காக நான் போனேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ டு see மை ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஃபார் சீயிங் மை ஃப்ரெண்டுன்றதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியணும். டு சீனா பார்க்க, ஃபார் சீயிங்னா பார்ப்பதற்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே சீன்றது வந்து வெர்பு, டூக்கு அப்புறம் இங்கே ஃபாருக்கு அப்புறம் வர்றது நவுனு. இதுதான் நிறைய இடத்துல வரும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதுக்கு அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து என்ன நம்ம பார்த்தோம், கோ டு அப்படின்ற வார்த்தை, கோ ஆன் அப்படின்ற வார்த்தை, அது கோ ஃபார் அப்படின்ற வார்த்தை. இந்த கோ டு அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கெங்கெல்லாம் பயன்படும்? நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறது, ஐ கோ டு, நான் போகிறேன். ஐ கோ டு ஒர்க். ஐ கோ டு, நீங்கள் எந்த ஊருக்காவது போனீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் நான் ஒரு செயலை செய்ய போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் கோ டு சொல்லலாம். அங்கே பாருங்களேன், நீ எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. ஐ கோ டு ஒர்க், நான் வேலைக்கு போகிறேன். ஐ கோ டு ஃப்ரான்ஸ், நான் ஃப்ரான்ஸ்க்கு போகிறேன். ஐ கோ டு த டென்டிஸ்ட்னா நான் பல் மருத்துவரை பார்க்க போகிறேன், டென்டிஸ்ட்டை பார்க்க போகிறேன். ஐ கோ டு ஸ்டடினா நான் படிக்க போகிறேன். சரிங்களா? அப்போது ஒரு செயலையோ இல்லை ஒரு இடத்துக்கோ நான் வந்து போகிறேன், ஒரு செயலை செய்ய போகிறேன், இல்லை ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் வந்து கோ டு வச்சு சொல்லலாம். சரிங்களா? இந்த கோ டு, கோ ஆன், கோ ஃபார் இதில் இருக்கிறது எல்லாமே இங்கே கோன்னு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால், இப்போ கோ டுன்னா கோ வந்து ப்ரெசன்ட் வெர்பு, அதுக்கப்புறம் வந்து வர்றது டூ. இப்போ கோ டுன்னா ஒரு ப்ரெசன்ட் வெர்புக்கு அப்புறமா டூ வருது. சரிங்களா? அதே மாதிரி அந்த கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெர்பு கூட வரும். இப்போ வென்ட் டு அப்படின்னு வச்சு சொல்லலாம். நீ எங்கே போன நேற்று அப்படின்னு கேட்கும்போது ஐ வென்ட் டு ஒர்க், நான் வேலைக்கு போனேன். ஐ வென்ட் டு ஃப்ரான்ஸ்னால் நான் ஃப்ரான்ஸுக்கு போனேன். ஐ வென்ட் டு த டென்டிஸ்ட்னா நான் பல் மருத்துவரை பார்த்து போனேன். ஐ வென்ட் டு ஸ்டடினா நான் படிக்க போனேன். சரிங்களா? ஐ வென்ட் டு டென்டிஸ்ட்னா நான் பல் மருத்துவர்கிட்ட போனேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ கோவை எடுத்துகிட்டு அதோட பாஸ்ட் ஃபார்மை வச்சு சொல்லலாம். கோயிங் டுன்னு சொல்லலாம். நீ எங்கே போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு த ஒர்க், கோயிங் டு ஒர்க், இல்லை ஐ எம் கோயிங் டு ஃப்ரான்ஸ், இல்லை ஐ எம் கோயிங் டு டென்டிஸ்ட், இல்லை ஐ எம் கோயிங் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஸோ அப்போ அதே மாதிரி தான் கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு கான் டுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஐ வில் கோ டு அப்படின்னு சொல்லலாம். அதோட கோவோட ஃப்யூச்சர், இனிமேல் நடக்க போகிற ஒரு செயலை பற்றி சொல்லும்போது ஐ வில் கோ டு அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ கோ டுன்றது உங்களுக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி கோ ஆனுக்கும், கோ ஆன்றதை வந்து நம்ம வென்ட் ஆன்னு சொல்லலாம், கோயிங் ஆன்னு சொல்லலாம், இல்லை வில் கோ ஆன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது இப்போது நான் ஒரு செயலில் ஈடுபடுறேன். இப்போ அந்த கோ ஆன், இந்த ஆன் வந்தாலே அது நம்ம எதை மென்ஷன் பண்ணோம்னா, நம்ம எப்போல்லாம் ஒரு செயலில் ஈடுபடுறோமோ இல்லை ஒரு செயலை செய்கிறோமோ கொஞ்ச காலத்துக்கு, அப்போது வந்து அதை ஆன் வச்சு சொல்லலாம். இப்போ கோ ஆன் அப்படின்றதுலாம் இப்போ நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நீ இப்போ எங்கே இருக்கேன்னா, நாங்கள் ஸ்கூல் ட்ரிப்பில் இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா, நான் ஹாலிடேஸில் இருக்கேன், என்னோடய சம்மர் ஹாலிடேஸில் இருக்கேன். வி ஆர் ஆன் சம்மர் ஹாலிடேஸ், நாங்கள் எல்லோரும் எங்களோட சம்மர் ஹாலிடேஸில் இருக்கோம். வி ஆர் ஆன் ஸ்கூல் ட்ரிப்னா நாங்கள் எல்லோரும் ஸ்கூல் ட்ரிப்பில் இருக்கோம். ஐ எம் ஆன் மை ஸ்கூல் ட்ரிப், ஐ எம் ஆன் மை ஸ்கூல் ட்ரிப் அப்படின்னா நான் என்னோடய ஸ்கூல் ட்ரிப்பில் இருக்கேன். சரிங்களா? அப்போது கோ ஆன் வச்சு சொல்லும்போது
கோ ஆன் வச்சு சொல்லும்போது அது எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ கோ ஆன் வந்து நம்ம என்ன ஆல்ரெடி என்ன சொன்னேன், வெண்ட் ஆன்னு சொல்லலாம், கோயிங் ஆன்னு சொல்லலாம், கோ ஆன்னு சொல்லலாம், இல்லைனா கான் ஆன்னு சொல்லலாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு. அப்போது இப்போ கோயிங் ஆன், நீங்களாம் எங்கே போகிறீங்க அப்படின்னா, நாங்கள்லாம் வி ஆர் கோயிங் ஆன் அவர் ஹாலிடேஸ் நெக்ஸ்ட் வீக். வி ஆர் கோயிங் ஆன் ஹாலிடேஸ், வி ஆர் கோயிங் ஆன் ஹாலிடேஸ் நெக்ஸ்ட் வீக். நாங்கள் எங்களோட ஹாலிடேஸ்க்காக நாங்கள் அடுத்த வாரம் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். விடுமுறைக்காக நாங்கள் அடுத்த வாரம் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். எங்கே போகிறாலும் சொல்ல இங்கே பாருங்கள். இல்லைனா இப்படி கூட சொல்லலாம், வி ஆர் கோயிங் ஆன் ஹாலிடே நெக்ஸ்ட் வீக் டு ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸுக்காக எங்களோட ஹாலிடேஸ் வருது, அதனால் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு நெக்ஸ்ட் வீக் போகிறோம். வி ஆர் கோயிங் ஆன் ஃப்ரான்ஸ், வி ஆர் கோயிங் ஆன் ஹாலிடே டு ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, வந்து கோ ஆன்ன்றதை எடுத்துகிட்டு கான் ஆன்னு சொல்லலாம். எப்பப்பெல்லாம் நான் ஒரு இடத்துல ஒரு செயலை செய்கிறேன் இல்லை வந்து ஈடுபடுறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து கோ ஆன் வந்து சொல்லலாம். சரிங்களா? அப்போ கோ ஆன் வந்து நம்ம ஹாலிடேஸில் இருக்கோன்றதை வச்சு ஆன் அது முன்னாடி கோ ஆன் ஹாலிடேஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ரிப்பில் இருக்கேன், நான் ஒரு பயணத்தில் இருக்கேன், ஒரு சம்மர் ட்ரிப்பில் இருக்கேன், இல்லை ஒகேஷனில் இருக்கேன், ஸ்கூல் ட்ரிப்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வி ஆர் ஆன் ஸ்கூல் ட்ரிப்ஸ். அதே மாதிரி வி கோ ஆன் ஸ்கூல் ட்ரிப்ஸ். அப்போ கோஆன்றது மீனிங் பிடிச்சா கோஆனை வந்து நான் எப்படி சொல்லலாம், கோஆன்னு சொல்லலாம், வெண்டான்னு சொல்லலாம். வெண்டான்றது கடந்த காலத்தில் நான் ஒரு செயலில் வி வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக்னால் நாங்கள் நேற்று ஸ்ட்ரைக்கில் இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். வி வெண்ட் ஆன் ஸ்கூல் ட்ரிப்ஸ்னால் நாங்கள் ஸ்கூல் ட்ரிப்பில் இருந்தோம். வி வெண்ட் ஆன் ஹாலிடேஸ்னால் நாங்கள் ஹாலிடேஸ்க்கு போனோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வி வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக்னால் நாங்கள் ஸ்ட்ரைக்கில் இருந்தோம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி, அவங்களாம் எங்கேப்பா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஆஃபீஸில் கேட்குறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கேட்குறாங்க, ஏப்பா இங்கே ஆஃபீஸில் செக்ஷனில் யாருமே காணுமே, எல்லாம் செக்ஷனில் இருந்தவங்களாம் எங்கே அப்படின்னா, சார் தே ஹவ் கான் ஆன் ஸ்ட்ரைக். அப்போ கோவானை வந்து நம்ம கானான்னு சொல்லலாம். சரிங்களா? தே ஹவ் கான் ஆன் ஸ்ட்ரைக்னா அவங்க ஸ்ட்ரைக் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தே ஹவ் கான் ஆன் ஸ்ட்ரைக்னா போயிருக்காங்க. எதுக்காக? ஸ்ட்ரைக் பண்ண போயிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது அப்போது தே கான் ஆன் டூர்னு சொல்லலாம். அவங்க டூரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கான் ஆன் டூர்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ எப்பப்பெல்லாம் நான் ஒரு செயலில் ஈடுபடுறேன் இல்லை ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கோ ஆன் வச்சு சொல்லலாம். அடுத்தது கோ ஃபார் அப்படின்றதுக்கெலாம் நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு செயலை ஒரு சில காரணத்துக்காக செய்கிறோமோ அப்போ கோ ஃபார் அப்படின்னு வச்சு சொல்லலாம். சரிங்களா? இங்கே ஃபாருக்கு அப்புறம் நவுன் வராது, வெர்பே வரும். அது எப்படின்னு அவங்க பாருங்கள். சரிங்களா? இப்போ அங்கே பாருங்களேன், ஃபாருக்கு அப்புறம் நவுன் தான் வரும், வெர்பு வராது. சரிங்களா? டூக்கு அப்புறம் தான் வெர்பு வரும். ஓகே, இப்போ பார்த்துங்க, கோ ஃபார்னா இப்போ பாருங்கள், அவங்க எங்கே அப்படின்னு கேட்கும்போது தே கோ ஃபார் எ வாக். அவங்க கொஞ்சம் தூரம் நடக்க போயிருக்காங்க. தே கோ ஃபார் எ வாக் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள எங்கேன்னு கேட்கும்போது தே கோ ஃபார் எ ரன். அவங்களாம் ஓட போயிருக்காங்க. அவங்களாம் எங்கேன்னு கேட்கும்போது தே கோ ஃபார் எ ஸ்விம். அவங்களாம் நீந்த போயிருக்காங்க. தே கோ ஃபார் ட்ரிங்க். அவங்களாம் ஏதோ கூல் ட்ரிங்க் சாப்பிட போயிருக்காங்க. இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், தே கோ ஃபார் ஸ்விம்மிங், இல்லை தே கோ ஃபார் வாக்கிங், இல்லை தே கோ ஃபார் ட்ரிங்கிங். குடிக்க போயிருக்காங்க அவங்கெல்லாம். தே ஆர் கோ ஃபார் ட்ரிங்கிங் கொக்கோ கோலா அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க கொக்கோ கோலா குடிக்க போயிருக்காங்க. அடுத்தது வந்து தே கோ ஃபார் வாக்கிங். அவங்க நடக்க போயிருக்காங்க. அவங்களாம் எங்கேன்னு கேட்குறோம். அப்போ கோ ஃபார்ன்றது வந்து வெண்ட் ஃபார்னு சொல்லலாம். அதை தே கோ, ஏப்பா நேற்று அவங்க இருந்தாங்களே, அவங்க நேற்று எங்கே போனாங்கன்னு கேட்கும்போது தே வெண்ட் ஃபார் வாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். தே வெண்ட் ஃபார் எ வாக் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாக்கிங் அப்படின்னு சொல்கிறது தான் நல்லது. அதுதான் நவுனு. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து கோ ஃபார் வாக்கிங், கோ ஃபார் ரன்னிங், கோ ஃபார் ஸ்விம்மிங், கோ ஃபார் ட்ரிங்கிங். ஸோ அப்போ இதெல்லாம் அந்த செயலை செய்ய போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபார்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக. கோ ஃபார் எதற்காகவும் அந்த காரணம் வரும். நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நான் வந்தனே உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் எங்கே போனீங்கன்னா ஐ வெண்ட் ஃபார் ட்ரிங்கிங் டீ. நான் டீ குடிக்க போயிருந்தேன், ஒரு 10 நிமிஷம் டீ குடிக்க போயிருந்தேன், அதனால தான் நேற்று அங்கே இல்லை. நீங்கள் அப்போயே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே, அப்போது கோ டு, கோ ஆன், கோ ஃபார் இதனோட
மீனிங்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது கோயிங்கிறது நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இது வரைக்கும் அந்த ரிவிஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்னா இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ்னால் கெட்டு அப்படின்ற வார்த்தையை நமக்கு எங்கெங்கெல்லாம் பயன்படுது, ரொம்ப 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 முக்கியமானது, நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். சரிங்களா? கெட்டுனா பெரு அப்படின்னு அர்த்தம். சிம்பிள், அது ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸாக அது தனியாக வரும்போது பெரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பெருனா இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ பெறுதல், பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது ஃபஸ்ட்டில் பாருங்களேன், உனக்கு நான் எழுதின லெட்டர் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது டிட் யூ கெட் மை லெட்டர் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க கேட்குறீங்க. ஏன்ப்பா நேற்று நான் உங்களுக்கு ஒரு பொங்கல் கிஃப்ட் அனுப்புனேனே, அது வந்துச்சா, தீபாவளி கிஃப்ட் அனுப்புனேனே வந்துச்சா, டிட் யூ கெட் மை தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஐ காட் இட் அப்படின்னு பதில் வரும். கேள்வியும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, பதிலும் பாஸ்ட் டென்ஸில் தான் வரணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ டிட் யூ கெட் மை லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது எஸ் ஐ காட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஐ காட் இட்னா நான் அதை பெற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். அப்போ டிட் யூ கெட்டு அப்படின்னு இங்கே சொல்கிறேன்ல, அப்போ இந்த இடத்துல கெட்டுக்கு மீனிங் என்ன? ரிசீவ், பெற்றுக்கொள்ளுதல். அதுதான் நம்ம வந்து கெட் அப்படின்ற வார்த்தை. ரிசீவ் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம இப்போ பாருங்களேன், டிட் யூ ரிசீவ் மை லெட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டிட் யூ கெட் மை லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ டிட் யூ கெட் மை லெட்டர்னால் நம்ம பெற்றுக்கொண்டாயா, அப்படி ரிசீவோட மீனிங் தான் கெட்டோம். அப்போ எப்பப்பெல்லாம் நீங்கள் ஒரு பொருளை பெற்றுக்கொண்டாயான்னு கேட்கும்போது, இல்லை பதிலில் வந்து நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லும்போது அதை கெட்டு வச்சு சொல்லலாம். சரிங்களா? இப்போது கேள்வி என்னென்னா டிட் யூ கெட் மை லெட்டர், நீ என்னுடைய லெட்டரை வாங்கிட்டியா, ரிசீவ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஐ காட் இட் அப்படின்னா நான் வாங்கிக்கிட்டேன், நேற்றே வாங்கிக்கிட்டேன். எஸ் ஐ காட் இட் எஸ்டர்டே அப்படின்னா நான் நேற்றே வாங்கிட்டேன். இல்லைப்பா நான் அதை வாங்கவே இல்லைன்னா நோ ஐ டிடன்ட் கெட் இட்னா நான் அதை வாங்கலன்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல ரிசீவ் அப்படின்றதுக்கு மாற்று சொல்ல நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? அப்போது கெட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்போ எப்பப்பெல்லாம் நீங்கள் ரிசீவ் அப்படின்ற ஒரு சென்டென்ஸில் ஒரு வருதோ அங்கே கெட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு டிட் யூ கெட் மை லெட்டர், டிட் யூ கெட் மை பென்சில், டிட் யூ கெட் மை பொங்கல் கிஃப்ட், டிட் யூ கெட் மை தீபாவளி கிஃப்ட். அப்போ இது எல்லாமே ரிசீவ், நம்ம ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறோம், அதை அவங்கள நீங்கள் பெற்றுக்கொண்டாயா அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கெட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ரிசீவுக்கு பதிலாக கெட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இந்த சென்டென்ஸில் என்னென்னா ஐ லைக் ஓ ஷர்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ சட்டை சூப்பராக இருக்குப்பா, உங்கள் சட்டை சூப்பராக இருக்குது, இதை நீ எங்கே வாங்கின அப்படின்னு கேட்கும்போது அப்போ வாங்கின பைன்றதில் அதுக்கும் பதிலாக நம்ம கெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ ரிசீவுக்கு பதிலாகவும் நம்ம கெட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், வாங்கின அப்படின்ற சொல்லுக்கு பதிலாகவும் பை அப்படின்ற சொல்லுக்கு பதிலாக நம்ம கெட்டை யூஸ் பண்ணலாம். உன்னோட சட்டை ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ அதை எங்கே வாங்கின, வேர் டிட் யூ கெட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு பதிலாக வேர் டிட் யூ பை திஸ், அந்த பைக்கு பதிலாக நம்ம கெட்டுன்ற வார்த்தையை நம்ம யூஸ் சொல்லலாம். அப்போ உன்னோட சட்டை ரொம்ப நல்லா இருக்குது, அதை எங்கே வாங்கின, வேர் டிட் யூ கெட் திஸ்னால் அது கெட் அப்படின்ற வார்த்தை வந்து எங்கு பெற்றாய் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பைன்ற வார்த்தைக்கு பதிலாக வாங்கின அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி முன்னாடி சொன்ன மாதிரி ரிசீவ் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம கெட்டை யூஸ் பண்ணமோ, இங்கே பை அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம கெட்டை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ ரிசீவ் அப்படின்னாலும் பை அப்படின்னாலும் கெட்டுன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டுன்னா பெறுதல் அர்த்தம், பெரு அப்படின்னு அர்த்தம், பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேங்களா? அப்போது இதுக்கு மீனிங் புரிஞ்சிச்சா? ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள், மூணாவது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் அங்கே உள்ள ஒரு வார்டில் ஐசியூவில் இருக்காங்க, இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே டாக்டர் வராங்க, இல்லை நர்ஸ் வராங்க. சார் நான் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கேன் ஐ ஸ்பீக் வித் தெம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, அப்போது இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, சார் நான் அவங்க 2 பேர் அவங்க கூட பேசலாமா அப்படிங்கும்போது கேன் ஐ ஸ்பீக் வித் தெம் அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு பதில் வெயிட், நான் அவங்கள கூப்பிட்டு வரேன். இப்போ மீட்டிங்கில் நீங்கள் உள்ளே போய் பேச முடியாது. அப்போ அவங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த சூப்பரண்டன்ட்டு அங்கே அதை கண்காணிச்சிட்டு இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அவங்கள கூப்பிட்டு வரேன்னு சொல்லும்போது யூ ஷுட் வெயிட், ஜஸ்ட் வெயிட் ஹியர், ஐ வில் கெட் தெம் அப்படின்னா, அப்போது அந்த இடத்துல கெட் எந்த மாதிரியான வார்த்தைகளில் மீனிங்கில் யூஸ் பண்ணுதுன்னா ஃபெச் பண்ணுறதுனா கொண்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ ஃபெச் பண்ணுறதுனா அங்கே அவங்களே நான் இட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். அப்போ கேள்வி என்ன, நான் அவங்கக்கிட்ட பேசலாமா,
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை அழைச்சிட்டு வரேன், இல்லை நான் உங்களை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், இப்போ ஃபெச் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இப்போ பதில் என்ன வருது? வெயிட், ஐ வில் கெட் தெம், நான் உங்களை அழைச்சிட்டு வரேன், நான் உங்களை கூப்பிட்டு வரேன். அப்போது எப்பப்பெல்லாம் நான் உங்களை கொண்டுட்டு வரேன் இல்லை ஃபெச் பண்ணுறேன்னா எடுத்துகிட்டு வர்றது, சரிங்களா, எடுத்துகிட்டு வர்றது. அப்படி ஃபெச் பண்ணும்போதெல்லாம், எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம கெட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பதில் வெயிட், ஐ வில் கெட் தம்னு சொல்லலாம், கொஞ்சம் காத்திருங்க நான் உங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லலாம், இல்லை வெயிட், ஐ வில் ஃபெச் தம்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். அப்போ ரிசீவ், பை, ஃபெச், இதுக்கெல்லாம் மாற்றாக நம்ம கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்னென்னா, எப்பா அதை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சே இந்த வழியை கண்டுபிடிக்கவே, இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போது எப்பப்பெல்லாம் ஒரு பொருளை ஃபைண்ட் பண்ணுறோமோ, அந்த ஃபைண்ட் அப்படின்ற மீனிங் வந்துச்சுன்னா அதுக்கு மாற்றாகவும் நம்ம கெட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அப்போது அதான் சொல்லும்போது, அதப்பா இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் திஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதையும் பெறுதல், சரிங்களா. அதையும் அங்கே ஃபைண்ட் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறது, பெறுதல் அப்படின்ற மீனிங்லேயே வரும். அப்போ ஃபைண்டுக்கு பதிலாகவும் நம்ம கெட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது எப்படி யூஸ் பண்ணலாம்? இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் தட் அப்படின்னா, அப்போது இது எப்படி வேறு மாதிரி சொல்லலாம்? இட் இஸ் டிஃபிகல்ட் டு கெட் தட் அட்ரஸ், அந்த அட்ரஸை கெட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு கெட் த மேன், அந்த மனுஷனை பார்க்குறதுக்கே, அந்த மனுஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த அட்ரஸ், இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த பீப்புள், அந்த மக்களை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போது ஃபைண்ட் அப்படின்றதுக்கு பதிலாகவும் நம்ம கெட்டுன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே, அப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரிசீவ் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம கெட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபெச்சுன்ற வார்த்தைக்கு பதிலாகவும் அந்த மீனிங்க்கு பதிலாக நம்ம கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பை அப்படின்ற வார்த்தைக்கும் நம்ம பதிலாக கெட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபைண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாகவும் நம்ம கெட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கெட்டுக்கும் அப்புறம் அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்கிறது? இப்போது டூக்கு அப்புறம் கெட்டு அப்படின்ற வார்த்தையை இது வரைக்கும் பார்த்தோம். டு ஃபைண்டு, டு ஃபெச்சு, டு ரிசீவு, டு பை, சரிங்களா, இந்த மாதிரி இது. இப்போ கெட்டுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் வர்றதெல்லாம் முன்னாடி பார்த்தது எல்லாமே கெட்டுக்கு அப்புறம் வெர்பு, அந்த நாலுமே. இப்போ டு ஃபெச்சு, டு ரிசீவு, டு கெட்டு, டு பை. இப்போ இதுக்கப்புறம் கெட்டுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ், சரிங்களா. யூ வில் பி, இப்போ கெட்டுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் வருதா? இப்போ கெட்டுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் வரும்போது அதோட மீனிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், சரிங்களா. இப்போ கெட் அப்படின்னா என்ன? பெறுதல், சரிங்களா. பெறுதல்னால் இப்போ ப்ரெசென்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ, சரிங்களா. இப்போ ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், அப்பா ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்குது சார், ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்குன்னா அது இதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிடாம இருந்ததுனால தான் பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் யூ வில் கெட் தட் பொசிஷன். அப்போது இனிமேல் அந்த பொசிஷனை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி மீனிங்கில் நம்ம கெட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். கெட்டு ப்ளஸ் அட்ஜெக்டிவ். இங்கே பாருங்களேன், எப்பா நீ இதை சாப்பிட்லன்னா உனக்கு பசி வந்துடும், பசி எடுக்கும். அப்படின்னா சாப்பிடலைன்னா அந்த செயலை செய்யலைன்னா உனக்கு பசி வரும். இஃப் யூ ஈட் வெல், நீ நல்லா சாப்பிடலைன்னா, இஃப் யூ ஈட் திஸ், நீ இதை சாப்பிடலைன்னா யூ வில் பி ஹங்க்ரி, யூ வில் கெட் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லிக்கலாம். உனக்கு பசி வந்துடும். அப்போ கெட்டுன்றது பசி உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிகம், அந்த பொசிஷனில் வந்துடுவா அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், இட் இஸ் கெட்டிங் லேட். அப்போ கெட்டுன்றத யூ கெட் ஹங்க்ரின்றத நம்ம யூ கெட்டிங்னு சொல்லலாம், இல்லை காட்டுன்னு சொல்லலாம். நான் தான் சொன்னேன்ல, இந்த வெர்போட எல்லா ஃபார்ம்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட் வெர்போட எல்லா ஃபார்ம்லேயும் இப்போ கோ ஆன், கோ ஃபார்க்கெலாம் சொல்லியிருப்பேன். கோ ஆனை வெண்ட் ஆன்னு சொல்லலாம், கோயிங் ஆன்னு சொல்லலாம், கான் ஆன்னு சொல்லலாம், சரிங்களா. நம்ம சொன்னல, அப்போ இந்த இடத்துல யூ கெட் ஹங்க்ரி, உனக்கு பசி வருதும், உனக்கு பசி வந்துடும். அப்படி இப்போ நீ நல்லா சாப்பிட்லன்னா உனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். யூ வில் கெட் ஹங்க்ரி, யூ கெட் ஹங்க்ரின்னு சொல்லுவோம்ல, இல்லைனா யூ வில் பி ஹங்க்ரி அப்படி சொல்லலாம். அதே இந்த இடத்துல இட் இஸ் கெட்டிங் லேட். அப்போ கெட்டுன்றது கெட்டிங்னு கூட சொல்லலாம். இப்போ ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லும்போது இட் இஸ் கெட்டிங் லேட். இட் இஸ் கெட்டிங் லேட்னா
ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு, இல்லை ரொம்ப தாமதமாகிட்டுருக்கு. அப்போ கெட்டிங் லேட்டுன்றது வந்து கெட்டிங் பக்கத்தில் எந்த வார்த்தை? அட்ஜெக்டிவ் ஒன்று வருது. இங்கே கெட்டு பக்கத்தில் அட்ஜெக்டிவ், ஹங்க்ரின்ற அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? நான் எந்த நிலையில் இருக்கேன், நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஐ ஹோப் யுவர் மதர் கெட்ஸ் பெட்டர் ஜோன் அப்படின்னு ஒரு வார்த்தை. எப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்கள் அம்மா வந்து, நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, யுவர் மதர் கெட்ஸ் பெட்டர் ஜோன், உங்கள் அம்மா வந்து சீக்கிரமாக உடம்பு சரியாகணும், பெட்டர் ஆகிடணும் அப்படின்ற மீனிங்கில் ஐ ஹோப் யுவர் மதர் கெட்ஸ் பெட்டர் ஜோன்னா, இதை விட இன்னும் உங்கள் அம்மா சீக்கிரமாக உடல்நலம் தேறி வரணும் விரைவில் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ தான் ஐ ஹோப் யுவர் மதர், நான் என்ன ஹோப் பண்ணுறேன், நம்பிக்கை வைக்கிறேன்னா உங்கள் அம்மா சீக்கிரமாக உடல்நலம் தேடி வரணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல கெட்ஸ் பக்கத்தில் இங்கே பாருங்கள், கெட்டை வந்து கெட்ஸ்ன்னு சொல்லலாம். யுவர் மதர்னு இருக்குல்ல, யுவர் மதர், இது யுவர் மதர்னால் எப்பப்பெல்லாம் ஹீ ஷீ இட்லாம் வரும்போது அவன் அவள் அது, அதுக்கு பக்கத்தில் வெர்பு வந்து வெர்போட எஸ் சேர்ன்னு சொன்னால், அப்போ கெட்டுக்கும் பக்கத்தில் உள்ள வெர்போட எஸ் சேர்ந்துருக்கு, கெட்ஸ். யுவர் மதர் கெட்ஸ் பெட்டர், இந்த இடத்துல பெட்டர்ன்றது அட்ஜெக்டிவ். சரிங்களா? கெட்டிங்க்கு பக்கத்தில் வர லேட்டுன்றது அட்ஜெக்டிவ். அதே மாதிரி கெட்டுக்கு பக்கத்தில் வர ஹங்க்ரின்றது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அந்த வார்த்தை வந்து ஒரு செயலாக இருக்காது, அதுதான் அட்ஜெக்டிவ். ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னும் அந்த கெட்டை வச்சு நம்ம வேறு என்னென்னலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட் வெட் இதெல்லாம் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. இஃப் யூ ஸ்டாண்ட் இன் த ரெயின், இஃப் யூ ரன் இன் த ரெயின், இஃப் யூ வாக் இன் த ரெயின், யூ வில் கெட் வெட் அப்படின்னா, நீ மழையில் நடந்தனா, இஃப் யூ வாக் இன் த ரெயின், இப்போ நீ மழையில் நடந்து போனேன்னா நீனு ரொம்ப ஈரமாகிடுவ, ரொம்ப நனைஞ்சு போயிடுவ. நம்பி மழையில் நடக்காத, ஈரமாகிடுவ அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் வாக் இன் த ரெயின், இஃப் யூ வாக் இன் த ரெயின் யூ வில் கெட் வெட் அப்படின்னா, நீ மழையில் நடந்து போனால் நனைஞ்சிடுவ, ஈரமாயிடும். அப்போ கெட் வெட்டுன்னு சொல்லலாம். அடுத்து கெட் மேரிடு, திருமணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது யா ஐ காட் மேரிட்னு சொல்லணும். இல்லைன்னா இல்லை கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்கிறப்ப தே ஆர் கோயிங் டு கெட் மேரிட் அப்படின்னு சொல்லலாம். கெட்டு மேரிட்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, மேரிட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஆனால் கெட்டுன்றது வார்த்தை மாறி வரும். கெட்டு மேரிட் சொல்லலாம், காட் மேரிட் சொல்லலாம், கல்யாணம் ஆகிடுச்சு. கெட் மேரிட்னா கல்யாணம் ஆக போகுது. வில் கெட் மேரிட்னா இனிமேல் கல்யாணம் ஆக போகுது. கோயிங் டு கெட் மேரிட்னா இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ கெட் மேரின்றத கெட் மேரிட்னு சொல்லலாம், காட் மேரிட்னு சொல்லலாம், கோயிங் டு கெட் மேரிட்னு சொல்லலாம். சரிங்களா? இல்லை வில் கெட் மேரிட்னு சொல்லலாம். இதில் மேரிட்னா திருமணமான அப்படின்னு அர்த்தம். திருமணம் இல்லை, மேரேஜ்னா தான் திருமணம். இந்த மேரிட்னா திருமணமான நிலை. சரிங்களா? இது வந்து அட்ஜெக்டிவ். தே ஆர் கோயிங் டு கெட் மேரிட் அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க, திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஐ கெட் மேரிட்னா எனக்கு திருமணம் நடக்க போகுது. ஐ காட் மேரிட்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. சரிங்களா? திருமணம் ஆகிடுச்சு. ஓகே, புரியுதா இது உங்களுக்கு? இது ஒரு சென்டென்ஸ். எப்போவுமே இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும். இப்போ சீக்கிரம் ட்ரெஸ்ஸை போடுங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இட் இஸ் கெட்டிங் லேட், கெட் ட்ரெஸ்டு குயிக்லி அப்படின்னா, டக்குன்னு கெட் ட்ரெஸ்டு அப்படின்னா அந்த சட்டையெல்லாம் எடுத்து போடுங்க, சீக்கிரம் சட்டை பேண்ட்லாம் எடுத்து போட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் கெட் ட்ரெஸ்டு குயிக்லி அப்படின்னா கெட் ட்ரெஸ்டுன்னு சொல்லணும். அப்போது கெட் ட்ரெஸ்டு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மட்டும் மீனிங் என்னென்னா சட்டை பேண்ட்லாம் எடுத்து சீக்கிரம் போடுங்க, உங்களுடைய ஆடைகளை சீக்கிரமாக உடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். கெட் ட்ரெஸ்டுனா ஆடைகளை சீக்கிரமாக உடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். புட் யுவர் க்ளோத்ஸ், சீக்கிரமானு கூட வராது. கெட் ட்ரெஸ்டுனா உங்களுடைய ஆடைகளை உடுத்தி கொள்ளுங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் கெட் லாஸ்ட் அப்படின்னா தயவு செஞ்சு தொலைஞ்சி போ, இனிமேல் இந்த பக்கமே வராது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை தொலைஞ்சி போ, லாஸ் யுவர் வேனா தொலைஞ்சி போ அப்படின்னு அர்த்தம். கெட் லாஸ்ட், என் கண்ணு முன்னாடி நிற்காது, இங்கேருந்து போ தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் கெட் லாஸ்ட். சரிங்களா? அப்போ கெட் வெட்டு, கெட் மேரிடு, கெட் ட்ரெஸ்டு, கெட் லாஸ்ட், இது எல்லாமே எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. கெட்டு, அதுக்கப்புறம் எப்போவுமே கெட் லாஸ்ட்டு, கெட் மேரிடு, கெட் ட்ரெஸ்டு, அப்புறம் கெட் வெட், இது எல்லாமே எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது, மாறவே மாறாது. ஆனால் நம்ம கெட்டை வந்து மாற்றிக்கலாம். அந்த இடத்துல கெட்டை வந்து காட்டு போட்டுக்கலாம், கெட்டிங் போட்டுக்கலாம், கெட்டுன்னு வச்சுக்கலாம், வில் கெட்டுன்னு சொல்லலாம். அந்த கெட்டுன்ற ப்ரெசன்ஸ் வெர்பை மட்டும் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது கெட் லாஸ்ட்னா தொலைஞ்சு போயிடுமே, என் பக்கமே வராது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கோவம் வந்து, அதை கெட் லாஸ்ட்னா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது நான் இந்த எக்ஸசைஸ்லாம் கொடுக்குறேன், இந்த டேஷில் என்ன ஃபில் பண்ணுங்கன்னு பார்ப்போம். திஸ் மேன் இஸ் இல், we must
இந்த இடத்துல வரும். எந்த வார்த்தை வரும், அதாவது கெட்டுக்கு பதிலாக எந்த வார்த்தை வரும்னு சொல்லுங்கள். திஸ் மேன் இஸ், அப்பா நான் நினைக்கிறேன் இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். திஸ் மேன் இஸ் இல், வி மஸ்ட் டேஷ் எ டாக்டர் அப்படின்னு வருது. இப்போது இது நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன். திஸ் மேன் இஸ் இல், வி மஸ்ட் கெட் எ டாக்டர் அப்படின்னு ஒரு ஆன்சர் ஒன்று இருக்குது. அந்த கெட்டுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல என்ன வார்த்தையை போடணும், நான் அது கிளாஸில் சொல்லியிருக்கேன், அதை போடுங்க. அடுத்தது வந்து வென் யூ கோ அவுட், நீங்கள் போகும்போது கேன் யூ கெட் சம் மில்க் அப்படின்னு வருது. இந்த இடத்துல கெட்டுக்கு பதிலாக வேறு எந்த வார்த்தை வரும்? வென் யூ கோ அவுட், நீங்கள் வெளியில் போகும்போது கேன் யூ கெட் சம் மில்க் அப்படின்னு இருக்கு. அப்போ கெட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன வார்த்தை வரும்? சரிங்களா? அதே மாதிரி மை பிரதர் காட் ஏ குட் ஜாப், எங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. ஹீ வில் கெட் குட் சேலரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹீ வில், இந்த இடத்துல கெட்டுக்கு அப்புறம் என்ன வார்த்தை வரும்? இதுதான் உங்கள் எக்ஸசைஸ். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இன்றைக்கி கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நாளைக்கு நம்ம கிளாஸில் மீட் பண்ணலாம். அதே மாதிரி இனிமேல் நம்ம கிளாஸ் எக்ஸாக்டாக இனிமேல் ஈவினிங் கிளாஸஸ் வந்து இந்த 80 days கிளாஸஸ் வந்து ஒரு 5 o'clock இருக்கும். 5 o'clock எக்ஸாக்டாக நம்ம வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். பை, டேக் கேர்.